அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் ஆஷிக் ரஹ்மான். ப்ரொபலர் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ. ஜாஃபி ரோபோட்ஸ் என்ற நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர். பல வருடங்களாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொபாட்டிக் சம்மந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோட இன்னோவேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டான டேஸில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ரொம்ப முக்கியமாக அனைவராலும் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த இமேஜ் ஜென்ரேஷன், வீடியோ ஜென்ரேஷன். ஸோ நம்ம மாதிரியே இன்னொருத்தரை உருவாக்குறது, இல்லை நமக்கு இன்னொருத்தரோட முகத்தை உருவாக்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பேர் ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா டீப் ஃபேக் அண்ட் ஏஐ மார்ஃபிங்னு சொல்லுவாங்க. இதன் மூலிமா நிறைய விஷயங்களில் என்ன ஆகும் அப்படின்னா, தப்பான விஷயங்களுக்கு இது பயன்படுத்தப்படவும் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஒருத்தரை ஹாராஸ்மெண்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை ஒருத்தவங்களை த்ரெட் பண்ணுறதுக்கோ, இல்லை பொலிட்டிக்கலான தப்பான நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கோ, இல்லை ஒருத்தர் சொல்லாத விஷயத்த அவரோட குரலில் அவரோட முகத்தோட அவரே அந்த விஷயத்த சொன்ன மாதிரி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணுறதுக்கோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இப்போ இருக்க காலகட்டத்தில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இதிலிருந்து நம்மளை தற்காத்து கொள்ளணும். அதுக்கப்புறமா இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்றதை நம்ம முழுசாக புரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம எது சரியான விஷயம், எது தவறான விஷயம், எது உண்மையான செய்தி, எது தவறான செய்தின்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அப்போது எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னே தெரியாது, வரக்கூடிய ஒரு வீடியோ பார்க்க ரொம்ப நிஜமாக தான் இருக்குது, அதை எப்படி நான் நம்பாமல் இருக்க முடியும் அப்படின்ற ஒவ்வொருத்தருமே என்ன பண்ணலான்னா, ஒரு இமேஜையோ ஒரு வீடியோவையோ பார்க்கும்போது அது உண்மையான வீடியோவா இல்லை பொய்யான வீடியோவா அப்படின்றத ஒரு சில கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியும். என்ன தான் உண்மையை விட போலி ரொம்ப தத்ரூபமாக இருந்தாலும் மனிதனாகிய நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். அந்த இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது அது அழகாக இருக்கிறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்கும் எப்படி அதை பயன்படுத்தினாங்கன்னு நம்மளால் பார்க்க முடியும். இப்போ என்ன ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோவில் என்னோடய முகங்கள் ரொம்ப ஷைனிங்காகவும் ரொம்ப அதிகப்படியான அழகை மெருகேற்றின மாதிரி என்னோடய முகங்கள் தெரியும் ஒரு ஃபோட்டோவில். அதை பார்க்கும்போது நம்ம கண்ணாலே கண்டுபிடிக்க முடியும், இதில் இந்த பிக்சரில் ஏதோ ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு வகையாக கண்டுபிடிக்கலாம். ஒரு வீடியோவில் கண்ணோட இமைக்கும் நிமிடங்கள், சாதாரணமாக ஒரு மனுஷன் கண் இமைக்கும் போது அதில் நேச்சுரலான பிளிங்கிங் இருக்கும். ஏஐயில் ஜென்ரேட் பண்ண ஒரு இமேஜில் இன்னும் தத்ரூபமாக நேச்சுரலாக எல்லா டைமிங்கும் வருது. பட் இருந்தாலும் அந்த விஷயங்கள் மூலிமா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நம்மளோட அந்த வீடியோவில் கண் இமைக்கிறத வச்சோ, இல்லை அந்த லிப் சிங்கை வச்சோ, இல்லை பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மாறுறதை வச்சோ, இன்னும் சுலபமாக சொல்லணும்னா சில இடத்துல இப்படி கை மாற்றுறாங்க அப்படின்னா அந்த கை இடது கைக்கு வலது கைக்கு இந்த பக்கம் மாறும்போது இதுக்கு பின்னாடி வரணும். ஆனால் ஏஐ வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு முன்னாடி போயிருக்கும். இந்த மாதிரியான ஒரு சில லாஜிக்கலான விஷயங்களை வச்சு நம்ம பார்த்தாலே இது உண்மையான வீடியோவா இல்லை ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி இல்லை, எனக்கு டெக்னாலஜி தெரியும், இல்லை ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்குது, அதை இன்னும் எனக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு சில டூல்ஸும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் வீடியோ ஆத்தென்டிகேட்டர்னு சொல்லி ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்த ஒரு ஃபோட்டோவையோ வீடியோவையோ அதில் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அதுவே உங்களுக்கு கொடுத்துரும், இந்த வீடியோவில் இத்தனை சதவீதம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் உருவாக்கப்பட்டது, இத்தனை சதவீதம் உண்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி உங்களுக்கு டீப் வேர் ஸ்கேனர்னு இருக்குது, சென்சிட்டி ஏஐன்னு சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஒரு சில டூல்ஸ், இன்னுமே நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு சந்தேகமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த டூல்ஸில் நீங்கள் பயன்படுத்தி அதோட உண்மைத்தன்மையை நம்மளால் உறுதிப்படுத்திக்க முடியும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது கிட்டத்தட்ட ஒரு 2 சைடு கத்தி இருக்கக்கூடிய ஒரு வால். இதை சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னா இதை வச்சு நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். இன் டர்ம்ஸ் ஆஃப் இனோவேஷனாக இருக்கட்டும், எஜுகேஷனாக இருக்கட்டும், கற்றுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதை சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அது நமக்கு எதிராகவே மாறுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கற்றுக்கிறதுன்றது எவ்வளோ முக்கியமோ, நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தோட உண்மைத்தன்மை என்னன்றதை புரிஞ்சிக்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு காட்டுறேன், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும், எப்படி அதை டிடெக்ட் பண்ண முடியுன்றதை காமிக்கிறேன். நல்ல விஷயத்துக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கண்டிப்பாக பயன்படுத்தினா நம்மளோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும். தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தினா அதோட தாக்கமும் அதோட பாதிப்பும் ரொம்பவும் அதிகமாக இருக்கும். அது பல பேரோட வாழ்க்கையையும் வாழ்வாதாரத்தையும் பாதிக்கக்கூடியதாக மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.